வேகமாக நிப்பாட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வராங்க. அப்போ வந்து நீதிபதி உள்ள அலௌடு இல்லை அப்படிங்கிறாரு. நான் வரலைன்னா பரவாயில்லைங்க சார், இந்த கேஸ்க்கு முக்கியமானவங்க மிருனாளினி அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்கள நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னதும், என்னம்மா சொல்ல வர அப்படின்னதும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. மிருனாளினியை வந்து வீல் சேரில் வந்து வேதா உள்ளே கொண்டு வராங்க. என்னம்மா நீ எப்படி உயிரோடு அப்படின்னதும், சார் நான் 3 நாளுக்கு முன்னாடியே செத்து போயிட்டேன்ட்டு தான் நீங்கள் வந்து விக்ரம்கே இந்த கேஸ் நடத்திட்டு இருக்கிறீங்க. நான் வந்து மயக்க நிலையில் தான் இருந்தேன், ரொம்ப வந்து சுயநினைவே இல்லாமல் இருந்தேன். 3 நாளுக்கு அப்புறம் அதே இடத்துக்கு நான் திரும்ப போனேன், வேதாவை பார்த்தேன். என்னை கொல்ல நினச்சது ஆதி தான், விக்ரம் கிடையாது. வக்கீலும் அந்த டாக்டர்மாவும் சேர்ந்து அந்த கரண்ட்டை ஷாக் அடித்து வச்சாங்க. நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். நான் இறந்துட்டேன்னு நினச்சிட்டு விக்ரம் வந்து அந்த கேஸில் மாட்டி விட்டாங்க. விக்ரம் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு நீதிபதி வந்து விக்ரமை வந்து எந்த தப்பும் செய்யாத விக்ரமை வந்து நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விக்ரமுக்கு ரொம்ப சந்தோஷம். வேதா வந்து மிருனாளினியை கூட்டு வந்து விக்ரமை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.